பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டினுடைய அழைப்புதலில் கடைசியில் ஒன்றை எழுதியிருக்கிறார்கள், ஒரு செய்தியை. கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம், சாமானியர் கையிலே அதிகாரம் என்று சொல்லி. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடைசியில் இருக்கின்ற மனிதனுக்கு, கடைக்கோடியிலே இருக்கின்ற மனிதனுக்கு சாதி ரீதியாக, மத ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு வாழ்வின் விளிம்பு நிலையில் இருக்கின்ற கடைசி மனிதனுக்கு கூட ஜனநாயகம் கிடைத்திட வேண்டும் என்பதுதான் இந்த வாசகத்தினுடைய உண்மையான நோக்கம். அதே போல சாமானியர் கையிலே அதிகாரம் கிடைத்திட வேண்டும் என்பதற்காக அதையும் போட்டிருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த கடைசி மனிதனுக்கு ஜனநாயகம் கிடைத்திட வேண்டும், சாதாரண சாமானிய மனிதனுடைய கையிலே அதிகாரம் கிடைத்திட வேண்டும் என்கின்ற இந்த நோக்கத்தை ஒரு நோட்டீஸிலே அச்சிடக்கூடிய உரிமையை கொடுத்திருப்பது இந்த திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தமிழ்நாட்டை தவிர, இன்னும் சொல்ல போனால் நம்முடைய தென்னிந்தியாவை தவிர வட மாநிலங்களே சென்று இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை போட்டு ஒரு நோட்டீஸை அச்சடித்து கொடுக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே சனாதனம் கொடிகட்டி பறக்கிறது, சாதித்துவம் அங்கே தலை நிமிர்ந்து அங்கே ஆட்டமாடிக் கொண்டிருக்கிறது, மத துவேஷம் அங்கே பரப்பப்பட்டு அங்கே மதவெறி அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மட்டும்தான் சாதிக்கு இடமில்லை, மதத்திற்கு இடமில்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதற்கு இடமில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடமான ஆட்சி என்பதை யாராலும் மறுக்க இயலாது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன், அருமை அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக எங்களுடைய அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரானதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரங்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையிலே பரவலாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றே ஒன்றை சொல்லி உங்களிடத்தில் விடைபெற ஆசைப்படுகின்றேன். ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்திலே இருந்து வருகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு துறையை கொடுப்பார்கள். என்னவென்று தெரியுமா? அதிலே ஆதி திராவிடர் நலத்துறை என்று சொல்லி. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலிலே மத்திய அரசிலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்திலே இருந்து வெளியே வந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்திலே இருக்கின்ற ராசா என்கின்ற ஒரு மனிதருக்கு தொலை தொடர்பு துறை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துறையை கொடுத்து, இந்த சமுதாயத்தில் பிறந்திருந்தாலும் திறமை இருக்கிறவர்கள் அந்த இடத்திற்கு வரலாம் என்கின்ற வரலாற்றை உருவாக்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல இன்றைக்கு மதிவேலன் என்கின்ற அமைச்சர் இருக்கிறார், அவருக்கு சுற்றுலாத்துறை என்கின்ற ஒரு மிகப்பெரிய துறையை கொடுத்து சுற்றுலாவை வளர்த்தெடுப்பதற்கு இந்த சமுதாயத்தில் இருப்பவர், அருந்ததிய சமுதாயத்தில் இருப்பவர்களாலும் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதோடு மட்டுமல்ல, தாராபுரத்திலே கயல்வெளி செல்வராஜ் என்கின்ற அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கின்ற அந்த சகோதரிக்கு மனித மேலாண்மை துறை என்கின்ற ஒரு துறையை கொடுத்து மனித மேலாண்மை பற்றி சொல்லக்கூடிய தகுதி இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்த இயக்கம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அதோடு மட்டுமல்ல, இங்கே நம்மிடத்தில் அமர்ந்திருக்கிறாரே நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர். திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட இயக்கம்? 75 ஆண்டு காலத்தை இந்த இயக்கம் வீறுநடை போட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலில் ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற வரலாற்றை எழுதிய இயக்கம் திமுக. அந்த இயக்கத்தில் 75 ஆண்டு கால வரலாறு இருக்கின்ற இந்த இயக்கத்தில் ஒரு அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவரை அழைத்து கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, இந்திய நாட்டை ஆள்கின்ற அந்த நாடாளுமன்றத்துடைய மாநிலங்களவை மேலவையில் அமர வைத்து அழகு பார்க்கின்ற இயக்கம் இந்த திமுக இயக்கம்.
இப்படி சமூக நீதிக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டிலே சமூக நீதி மலர வேண்டும் என்று சொன்னால் அது திமுகவால் மட்டும்தான் முடியும் என்பதைத்தான் இன்றைய திராவிட மாடல் அரசினுடைய தலைவராக இருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய திட்டங்கள் ஒரு சில திட்டங்களை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிர் கட்டணமில்லாமல் செல்கின்ற விடியல் பயணம் திட்டமாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகளுக்கு உணவளிக்கின்ற காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் 1ஆம் வகுப்பிலே இருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் படித்துவிட்டு கல்லூரிக்கு சென்றால் மாதம் 1000 தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அது பெண்களுக்கு கொடுக்கின்ற புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், ஆண்களுக்கு கொடுக்கின்ற தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், படித்து முடித்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், மக்களை தேடி உங்களை போன்ற ஏழை எளிய மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத வயதான தாய்மார்களுக்கு இல்லம் தேடி கொண்டு செல்கின்ற மக்களை தேடி மருத்துவம் திட்டமாக இருக்கட்டும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் பகுதியில் எல்லாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மனுவாக கொடுத்து கேட்டு பெறுகின்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருக்கட்டும், அல்லது உங்கள் பகுதிகளுக்கு உங்களுடைய உடல்நிலையை முழுமையாக பரிசோதிக்கின்ற நலன் ஸ்டாலின் திட்டமாக இருக்கட்டும், அல்லது ஏழை எளியவராக இருக்கின்ற 75 65 வயதுக்கு மேலே 70 வயதுக்கு மேலே உட்பட்டு இருக்கின்ற தாய்மார்களுக்கு, அந்த பெற்றோர்களுக்கு, அந்த குடும்பத்தினருக்கு நேரடியாக ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு செல்ல கொடுக்கின்ற தாய்மானவர் திட்டமாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் தந்தை 2 பேரையும் இழந்த அல்லது தாயை இழந்த அல்லது தந்தை இழந்த குழந்தைக்கு அவர் படிக்கின்ற காலம் வரைக்கும் மாதம் 2000 ரூபாய் கொடுக்கின்ற அன்புக்கரங்கள் திட்டமாக இருக்கட்டும். இது எல்லா திட்டங்களும் யாருக்காக என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாருக்காகவும் அல்ல. இங்கே இருக்கிறீர்களே ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களாக விளிம்பு நிலையில் இருக்கின்ற உங்களை போன்ற மக்களுக்காகத்தான் இந்த தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உத்தம தலைவனுக்கு, உன்னத தலைவனுக்கு, முத்தமிழறிஞர் கலைஞரனுடைய அன்பு மகனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருக்கின்ற இந்த திராவிட மாடல் நாயகருக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளரும் மொடக்குறிச்சி